ட்ரெஸ்ஸையும் கட்டிடவா ஆன் த வேயில் நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டவா ஃபுல் ஃபன் மூடில் ஒரு டான்ஸையும் போட்டுடவா ஜாலியா நீ வாட்டி இது பிரைவேட் பார்ட்டி தான் டிஜே எல்லாம் வச்சு செய்வோம் அட்ராசிட்டி தான் வெல்கம் டு சனுஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். டுடே ஸ்பெஷல். இன்னைக்கு இன்னைக்கு மாசி மகம். ஸோ அப்பா முருகர் கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ அதனால இன்னைக்கு தான் அப்பாவோட நேட்டிவ் பிளேஸ்ல முருகர் கோயில் ஒன்று இருக்கு. முருகர் கோயிலுக்கு தான் வருஷம் வருஷம் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் நாங்க போயிட்டு இருக்கோம். நாங்க யாரெல்லாம் போறோம்னா நானு, காவியா, ஹாய், சிவன்யா, ஹாய் சொல்லு, எங்க. ஸோ நாங்க பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு நாங்க கிளம்பிட்டோம். ஊர்கிட்ட வந்தாச்சு. அந்த கோயிலுமே நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் முடிஞ்சா. என்ன பசுமா சிவனியோட அவுட்ஃபிட் பாருங்களேன். ஆல்ரெடி இது காவியாவோட ட்ரெஸ். காவியா, சிவனியா ஏஞ்சிரு. ஸோ புசுமாக்கு சூப்பரா இருக்கு. காவியா சின்ன பிள்ளையா இருக்கப்ப போட்ட ட்ரெஸ் இது சூப்பரா இருக்கு. நம்ம கோயில்கிட்ட வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா முருகர் கோயிலுக்கு முன்னாடியே நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லையா, அம்மன் கோயில் ஒன்று இருக்குது. ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நம்ம முருகர் கோயிலுக்கு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா மகேஷ் கார்லாம் வந்துட்டுருக்கு. அம்மா எல்லாமே கூட வந்துட்டாங்க. அப்பா மட்டும் கால் பண்ணாங்க. கழனிக்கு போயிருக்காங்க. ஸோ அங்கேருந்து கால் பண்ணாங்க, என்னம்மா இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி. நாங்கள் வந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னோம். வந்த உடனே சிவனியாவுக்கு ஒரே குஷி. அவங்க மாமாவை, அவங்க ஆயா வந்திருந்தாங்க. எங்கள் அம்மாவோட அம்மா வந்திருந்தாங்க, எங்கள் பாட்டி. ஸோ ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு புசுமாக்கு. எல்லாரையும் பார்த்துட்டு நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆன உடனே பாருங்க, இங்கே ஒரு அலப்பறைய பாருங்க. ஐயோ, போதும் சாமிக்கு மாலை இல்லையா. ஸோ அம்மா முந்தின நாளே சாமிக்கு பூவு, எங்களுக்கு எல்லாமே தலைக்கு கூட பூவு எல்லாமே வாங்கி கட்டி கொண்டு வந்திருந்தாங்க. பார்த்திங்கன்னா சாமிக்கு நிறைய பூவெல்லாம் அபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நிறைய பூ கதம்பம்லாம் வாங்கி கட்டியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கு எங்களுக்கு சிவன்யாவுக்கு ரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், 3 ரோஸ் எடுத்து இந்த பக்கம் திரும்பினால் ரோஸு, இந்த பக்கம் திரும்பினால் ரோஸுன்ற மாதிரி ரோஸ் வச்சு ஃபுல்லாக தலை ஃபுல்லாக வச்சுக்கிச்சு. நான் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஒயிட் பூ மட்டும் தாங்க பிடிக்கும். ஸோ அதனால் ஒயிட் பூ வச்சாச்சு. பார்த்திங்கன்னா இப்போ சீசன் இந்த மல்லிகைப்பூ இதெல்லாம் விட இந்த பூ பூ பேர் எனக்கு சரியாக தெரியல. இந்த பூ உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சமாக வச்சாலுமே தலை நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ காவியாவுக்கு பூ வைக்கிறேன்னா ரொம்ப கஷ்டம். பார்த்தீங்கன்னா, ஐயோ கொஞ்சமாக வைங்க மம்மி அப்படி சொல்லிட்டு இருந்துச்சு. ஃப்ரீயாக இருக்குது. அங்கே போன உடனே அந்த இடம் பிளேஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுனால பசங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. வெளியே கொஞ்சம் வெயில் காட்ட ஆரம்பிச்சுது. ரெடிதான் வரவா அண்ணன், நான் இறங்கி வரவா தெல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா, எவனடுத்தும் ஏ ரூட்டு மாறாதப்பா. நான் ரெடிதான் வரவா அண்ணன், நான் தனியா வரவா தர நடுக்கிற பர அடிக்கணும் நாடத்தா, விரல் எடுக்கிற தீபம் தான் நாய தத்தா. 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டால கொண்டா சேஸ் அடிக்க வெட்டி கொண்டாங்கடா பார்த்திங்கன்னா அப்பா அங்கே கழனியிலேருந்து வர்றதுக்குள்ளே நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். பார்த்திங்கன்னா ஐயர் வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க நவகிரகங்களுக்கு எல்லாத்துக்குமே. பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா சாமிக்குமே அன்றைக்கி அபிஷேகம் ஆராதனை நடந்துச்சுங்க. இந்த பூவை பற்றி சொல்லியே ஆகணும். நெஞ்சவட்டம் பூ பார்த்துருக்கோம். நெஞ்சவட்டம் பூலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த செடி குட்டி குட்டி ஃப்ளவர்ஸாக இருந்துச்சு. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அங்கெல்லாம் போய்ட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அபிஷேகம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. நம்ம ஃபஸ்ட்டில் இருந்தே நான் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த கோயிலோட ஸ்தல விருட்சகம் சொல்லியிருக்கேன். ஸ்தல வரலாறு ஆக்சுவலாக இந்த ஊருக்கு ரோடு போட்டாங்க.
அப்போ ரோடு போடுறப்ப வந்து மண்ணெல்லாம் கிளறி விடுவாங்க இல்லையா, அப்போ வந்து ரோட்டில் அடியில் வந்து மிஷின் வந்து மாட்டிருக்கு போல். அப்போ கிடைச்ச முருகர் தான் இது. ரோட்டுக்கு அடியில் எப்பயோ ரொம்ப காலத்துக்கு முன்னே இங்கே கோயில் இருந்திருக்கு. அப்போ முருகர் சாமி வச்சு எல்லாரும் சாமி கும்பிட்டுருக்காங்க. இந்த சாமியை எடுக்கலை, அப்படியே அந்த இடத்துல வந்து பள்ளம் எடுத்துட்டு அந்த இடத்த வந்து அப்படியே ரோடை வந்து தள்ளி போட்டுட்டு அந்த முருகர் இருந்த நிலையில் அப்படியே வச்சு கும்பிடக்கூடியது பாலமுருகன் சொல்லி பேர் வச்சு இங்கே வந்து இந்த கோயில் வந்து உருவாச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கோம். அங்கே ஒரு வருஷம் கூட தவறாமல் இந்த கோயிலுக்கு வந்து மாசி மகத்துக்கு நாங்கள் வந்து அப்பா வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. ரொம்பவே சூப்பரான, ரொம்ப பவர்ஃபுல்லான, ரொம்ப நம்பிக்கை தரக்கூடிய முருகராக தான் இந்த புருசை பாலமுருகர் வந்து கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பொருளாக வந்து அம்மாவும் காவியா அவங்க டேடியுமே எல்லாத்தையும் இளநீர், தயிர், பால் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா சந்தன காப்பு, விபூதி காப்பு, ஒவ்வொரு காப்பு கொடுக்குறப்ப ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ரொம்ப கிட்டக்க நம்ம பார்க்குறப்ப இந்த சாமிக்கு ஃபேஸ் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஷைனிங்காலாம் இருக்காதுங்க. ரொம்ப கொஞ்சம் கரடு முரடாக அப்படியே பள்ளத்தில் மண்ணில் இருந்த அந்த கோணத்திலேயே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான சாமிங்க. பார்த்தீங்கன்னா சந்தன காப்பு கொடுத்துட்டு சந்தனம்லாம் எடுத்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் எடுத்து நெத்தியிலலாம் வச்சுட்டு நான் அதுக்கு வந்து ஆல்ரெடி ஃப்ரண்ட் கேமரா வச்சு எடுத்தேன், வீடியோ கவர் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா மகேஷுமே அப்படி தான். ஸோ வந்து எடுத்து முடிச்சுட்டு ராஜ அலங்காரம் கொண்டவனா ஆண்டியாய் நின்றானா, ஆனால் செல்வத்தை எல்லாம் கொடுப்பானா. அப்படிப்பட்ட முருகனவன் ரொம்ப ரொம்ப சின்னவனா சுவாமி. சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் சின்ன முருகைய சிங்கார முருகைய சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் பட்டி வேலனவ. கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் பட்டி மருதம சத்தியமாவோ அறுபடையோ சண்முகா தங்கரதம் ஏறி வந்து நீ எட்டி பாறையா சண்முகா. மருதம சத்தியமாவோ அறுபடையோ சண்முகா. தங்கரதம் ஏறி உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா. என் கண்ணிரண்டை காப்பாற்றும் கண்ணிமையும் நீதான், என் தோள்களிலே முழுபலமாய் உள்ளவனும் நீதான், என் நெஞ்சில் வாழ்ந்து வரும் தைரியமும் நீதான், என் சொல்லில் குடியிருக்கும் சத்தியமும் நீதான். இன்னுயிராய் வந்தவனே என் உயிரும் நீதான், என் இருதயத்தில் துடிதுடிப்பாயிருப்பவனும் நீதான், எண்ணம் போல் வெற்றி பெற உழைப்பவனும் நீதான். செங்குருதி சேயோனே மங்கோடிய வேலோனே செவ்வலரி தோளோனே எங்குடிய காப்போனே கடம்பாயிடும்பா முருகா கதிர்வேல் குமரா மருகா துடிவேல் அரசர் கரசே வடிவேல் அருள்வாய் மலர்வாய். மாமழ பெய்திடுமா மாநிலம் ஓங்கிடுமா.
ஸோ உள்ளே வந்து சாமிக்கு வந்து அலங்காரம் நடந்துட்டுருக்கு. இவ்வளோ நேரம் அபிஷேகம் நடந்தது. சாமிக்கு ஃப்ரூட்ஸ் அது எல்லாத்தையும் எடுத்து வச்சோம். வீட்டில் இருந்து பார்த்திங்கன்னா மூக்கல்லையும் அதுக்கப்புறம் பஞ்சாமிர்தம், சர்க்கரை பொங்கல் பஞ்சாமிர்தம் இதெல்லாம் பிரசாதமாக அம்மா செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. நான் வந்து வீட்டில் வந்து பிஸ்மில்லா பாத் வந்து கொஞ்சம் செஞ்சு எடுத்துகிட்டு ஹாட் பேட்டில் போட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஆல்ரெடி வந்து வீடியோ கான்ஃபிடென்ஸில் வந்து காயத்ரி வந்து கால் பண்ணி பார்த்துட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்தா. பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம புசுமாக்கு வந்து சாப்பாடு வந்து வாங்கி கொடுப்போம் இல்லையா பர்த்டேக்கு. இந்த இயர் வந்து வாங்கி கொடுக்கவே முடியல. ஸோ கோயிலுக்குமே என்னால் பாப்பா கூட போக முடியல. அதனால் இந்த டைமுக்கு வந்து நான் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிஸ்மில்லா பாத் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ மார்னிங் வந்து அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எங்களுக்கு. இங்கே திருவள்ளூர்லேருந்து நான் டைரெக்டாக வந்து ஊருக்கு வந்து வந்தாச்சு. அதனால லேட் ஆயிடுச்சு. ராஜ அலங்காரம் கொண்டவனா ஆண்டியாய் நின்றானா, ஆனால் செல்வத்தை எல்லாம் கொடுப்பானா. அப்படிப்பட்ட முருகனவன் ரொம்ப ரொம்ப சின்னவனா சுவாமி. சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் ஞானப்பிரகாசம், அனுப்பியா, காவியா, சிவனியா, பச்சனார் கோத்திரம், மார்கஸ்வயம், காவியா சிவன்யா అంశమ్మ అల్లిముద్దు కుమరేశ ఉత్తనక్షత్రం సరస్వతి గాయత్రి 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 మేసన గాయత్రి సమిగా సకల కుటుంబానాం రెండు వేలు ఐరారు జైసుజానాం శ్రీ మహాగణపతి దేవతా పూజాం పరిష్యమానస్య ఓం సాం సుముగాయ ఓం ఏకదంతాయ ఓం కపిలాయ ఓం గజగణికాయ ఓం పోదరాయ ఓం వికటాయ ఓం వికనాథాయ ఓం రాక్షేక్షాయ ఓం సాహిత్యాయ ఓం మహాగణపతి ఓం మాన్యాయ ఓం కళ్యాణ గురువే ఓం కలశాయ ఓం సత్యదే ఓం సమసుదాయ ఓం అగ్గో భాషాయ ఓం సర్వదే ఓం సర్వేశ్వర ఓం సర్వసిద్ధాయ ఓం శ్రీ మహాగణపతి దేవతాభ్యో అష్టోత్తరపూజాం నామృతు ఓం ఓం భూర్భువస్సుః కోజవిషమీదేవో ప్రచోదయాత్ దేవశబ్దప్రసూభా అమిరం భోజోం వ్యాయ స్వాభాయ స్వాభాయ స్వామినేత్వా பிரமணியாத்மா அபிருத்தாயா பதவீகரமையா. நீ ஒன்று அங்கே கேட்டுக்கோ. போகும்போது நீ அவங்களாம் காரில் போயிடாங்க, நீ நானும் அந்த எக்ஸல் வண்டியில் போயிடு. சரிண்ணா? மணி அடிமா நல்ல ஸ்பீட் அடி. நல்லா சிவனே தொட்டு கும்பிட்டுக்கா. தொட்டு கும்பிடு.
முருகனவன் ரொம்ப ரொம்ப சின்னவனா சுவாமி சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனவன். நெற்றி கண்ணில் பிறந்தவனே உன்னை சுத்துதையா மக்கசனோ எட்டு திக்கும் தமிழ் காத்த பேரழகா சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய சின்ன சின்ன பூமியில தேவதைகள் தேவதைகள் புன்னகையால் மனம் வீசிருங்கள் வானத்தில் ராஜமணிகள் கோழி மழை என்ன வந்து பொழியுங்கள் மலர் சிந்தும் தேத்துழில் அடையில்லாத சுவைதான் உன் பாசத்தில் கண்டேன் என் வாழ்க்கைக்கு ஒரு விடைதான் உண்மைகள் எங்கே உயிர்களுக்குள்ளே நன்மைகள் எங்கே இமைகளுள்ளே யாரென்ன சொன்னாலும் யாரென்ன செஞ்சாலும் சொந்தமும் வந்தமும் கூட வரும் நான் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொந்தமும் வந்தமும் பேசலும் இந்த கொடும்பாறை கோயில் அதில் நீதானே சாமி இங்க நிலவுகள் பல கோடி ஆனால் நீதான் பூமி சுற்றமும் உற்றமும் யாருமே இன்றி வாழ்ந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நாங்கள் வந்து கழனிக்கு போயிட்டு ரிலாக்ஸாக மதியம் லஞ்ச் வந்து அம்மா சமைச்சு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு ஃபம் ஷெட்ல எல்லாம் ஜாலியாக குளிச்சுட்டு நல்லா கழனியெல்லாம் ஃபுல் வாக்கிங் எல்லாம் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.